ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். Praise the Lord. 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 இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நம் கடவுள் என்றும் நம்மை மறவாதவர், நம்மோடு பயணிப்பவர். உன் தாய், உன் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற உத்தரவாதத்தை, உறுதிப்பாட்டை, உடன்படிக்கையை அவர் செய்து கொண்டவர். இஸ்ராயல் மக்களிடம் சீனாய் மலையிலே அவர் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை என்பது எந்நாளும் நீடித்திருப்பது, நிலைத்திருப்பது. நான் உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள் என்பதே அந்த உத்தரவாதம். அதே உத்தரவாதத்தின் அடிப்படையிலே, உடன்படிக்கையின் அடிப்படையிலே, என்றும் உடையாத அந்த உறுதிப்பாட்டின் அடிப்படையிலே ஆண்டவர் நம்மோடு பயணிக்கின்றார். நாம் அவரை மறந்தால் கூட, நாம் அவரை உதறி தள்ளினால் கூட, நம்மை இறுக பற்றி கொண்டு நம்மோடு பயணிக்கக்கூடிய அற்புதமான கடவுளை நாம் கொண்டிருப்பது என்பதே நமது சிறப்பான ஒன்று என்று நான் கருதுகிறேன். அத்தகைய பாசம் கொண்ட சிறப்பு வாய்ந்த கடவுள், நம் கடவுள், நம் தந்தையாய் இருப்பது என்பது நமக்கு சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. அத்தகைய எண்ணத்தோடு இந்த துதி ஆராதனையிலே என்றும் மறவாத நம் கடவுளை துதித்து ஆர்ப்பரித்து நாம் புகழ்ந்து பாடுவோம். என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன், ஆண்டவரேசு எனில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன், ஆண்டவரேசு எனில் வர வேண்டும். ஆண்டவரேசு என்னில் வளர்ந்திட வேண்டும், ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும், ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே.
இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன், நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ இல்லாமல் வாழ்ந்த போது வெறுமையாகினேன், நீ என் வாழ்வில் கலந்த போது முழுமையாகினேன். நீ என்னோடும் நான் உன்னோடும் கலந்திட வேண்டும், நாளும் நெஞ்சில் புதிய ராகம் மலர்ந்திட வேண்டும். நீ என்னோடும் நான் உன்னோடும் கலந்திட வேண்டும், நாளும் நெஞ்சில் புதிய ராகம் மலர்ந்திட வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் வாருமே, என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே, இயேசுவே இயேசுவே பேசுமே. அன்பிற்கினியவர்களே, நம்முடைய கடவுள் என்றும் மாறாத கடவுள், மறவாத கடவுள், நம்மை என்றும் நினைத்து கொண்டே இருப்பவர் என்பதை விவிலியத்தில் பல்வேறு பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். ஏன், விவிலியம் முழுவதும் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. கடவுள் தன்னுடைய உடன்படிக்கையை ஒருபோதும் மீறியதில்லை. நான் உங்கள் கடவுளாய் இருக்கிறேன் என்று எப்பொழுதும் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார், நம்மோடு உடன் பயணித்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் நம்முடைய பலவீனத்திலே பல நேரங்களிலே நாம் கடவுளை விட்டு வெகு தூரம் சென்றிருக்கிறோம். விவிலியத்திலே எனக்கு பிடித்த நபர் தாவீது. தாவீது எப்படி இருந்தாலும் கூட கடவுள் உடன்படிக்கையின் கடவுள், அவர் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை அவரிடம் எப்பொழுதுமே இருந்தது. எனவேதான் இந்த மறவாத கடவுளை நினைத்து வெகு தூரத்தில் சென்றாலும் கூட அந்த மறவாத கடவுளிடம் மீண்டுமாய் ஓடி செல்கிறார். கடவுளும் நான் ஒருபோதும் உன்னை மறவேன் என்று அவரை அணைத்துக் கொள்கிறார். அப்படித்தான் புதிய ஏற்பாட்டிலும் நான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பாவிகள் என்று, நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், பாவம் செய்தவர்கள், பல்வேறு நிலைகளிலே கடவுளிடம் நான் சென்றால் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வாரா, கடவுள் எனக்கு மீட்பளிப்பாரா, கடவுள் எனக்கு குணமளிப்பாரா, என்னுடைய நிலையிலே அவர் பண்ண மாட்டார் அப்படிலாம் ஒதுங்கி இருந்த எல்லோரையும் உங்களுக்கு மீட்பு உண்டு, உங்களுக்கு எப்பொழுதும் நலம் உண்டு, உன் கடவுள் மாறாத கடவுள், மறவாத கடவுள், என்னை திரும்பி வா என்று ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து அவளை அழைக்கிறார். கடவுளை ஏறெடுத்து பார்த்தவர்கள் எல்லோருமே குணம் பெற்றார்கள், நலன் பெற்றார்கள். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற நாம் கடவுள் பாதத்திலே மீண்டும் செல்லுவோம். நம்மை ஒருபோதும் மறவாத கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவர் உடன் பயணிப்பார், அவரை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய பலவீனங்கள், பாவங்கள் எல்லாவற்றோடு இந்த தவ காலத்திலே கடவுள் பாதத்திலே திரும்பி வருவோம், கடவுளுடைய ஆசிரை பெறுவோம். ஒருபோதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம்தா. ஒருபோதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம்தா. தனியாக தாகம் என் மீது உனக்கு, தனியாக தவிப்பது எனக்கு, நான் தனியாக தவிப்பது எதற்கு? ஒருபோதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தா.
துவண்டு நான் விழுகின்ற நேரம் என்னை உன் தோளில் சுமப்பது நீயே. வருந்தினால் அழுகின்ற வேளை எந்தன் கண்ணீரை துடைப்பதும் நீயே. கனிதரும் சோலையில் என்னை நடத்தி உன் கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பதும் நீயே. வாழ்வும் வளமும் நீயே, தாழ்வும் தளர்வும் நீயே. நீயே நீயே நினைவெல்லாம் நீயே. ஒருபோதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தா. ஒருபோதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தா. நீரின்றி காய்ந்திடும் நிலமாய் நான் நீயின்றி வாடிடும் போது, அருவியாய் நீ என்னில் பாய்ந்து என் ஆன்மாவை குளிர்ந்திடச் செய்வாய். மறந்திடும் உறவுகள் இருந்தாலும் உன் மனவீட்டில் என்னை வைத்து நேசிப்பதும் நீயே. வாழ்வும் வளமும் நீயே, தாழ்வும் தளர்வும் நீயே. நீயே நீயே நினைவெல்லாம் நீயே. ஒருபோதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தா. ஒருபோதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தா. தனியாக தாகம் என் மீது உனக்கு, தனியாக தவிப்பது எதற்கு? நான் தனியாக தவிப்பது எதற்கு? ஒருபோதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தா. அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லார்ட்டையும் கடவுள் உங்களை மறந்துருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா ஆமாங்க அப்படியும் சொல்லுவோம், இல்லவே இல்லைங்க அப்படியும் சொல்லுவோம் இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடவுள் என்னை மறந்துட்டாரு, அவருக்கு கண் இல்லை காது இல்லை அப்படின்னு சொன்ன அநேக தருணங்களும் உண்டு. அந்த கடவுள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல தருணங்களும் அதிகமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்றைக்கி ஒரு அருட்தந்தையாக ஒரு குருவாக இங்கே இருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சி பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா என்னை செமினாரில் நீ வேணாம்ப்பா உனக்கு சுகமில்ல வீட்டுக்கு போ அப்படின்னு அனுப்பிட்டாங்க. அப்புறம் அதே ரெக்டர் ஃபார் ஒரு சில மாதங்கள் கழித்து இல்லை நீ வா, நீ சாமியாரை போ அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்படி தான் என்னுடைய குருத்துவ வாழ்க்கை ஆரம்பிச்சிச்சு. ஏன் இந்த நிலையத்திற்கு கூட இந்த நிலையத்திலே ஒரு இயக்குனராக இவர் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை படிக்க அனுப்புனாங்க. படிப்பு முடித்த பிறகு இல்லை வேண்டாம், நீ டைசிஸ்க்கு போய் வேலை செய்ப்பா, இங்கே எங்களுக்கு வேண்டாம், வேறு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் திருப்பியும் ஒரு ஆண்டு கழித்து இல்லை நீயே வா, இங்கே வந்து பணி செய், உனது பணி நமது தமிழ் மக்களுக்கு தேவையாக இருக்கிறன்ற ஆயர்கள் எனக்கு அழைப்பு விடுத்தாங்க. என் மாதா தொலைக்காட்சி கூட எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம் என்று மக்களிடத்தில் எல்லாம் சென்று இதை குறித்து சொன்னோம், அதற்கான காரியங்களை ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் இது நம்மளால் முடியுமா வேண்டாம் என்று நிறுத்தப்பட்ட நாட்களும் உண்டு. ஒரு சில மாதங்கள் பிறகு இல்லை இதை செய்வோம் என்று மீண்டும் துவங்கிய நாட்களும் உண்டு. அன்பர்களே, இது ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்குறேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக மிக முக்கியமான தருணங்கள், என் கடவுள் என்னை ஒருபோதும் மறந்ததில்லை, என்னை விட்டு அவர் பிரிந்ததில்லை. அவருடைய திருவுள்ளத்தை நான் புரிந்து அதற்காய் என்னை முழுமையாய் அர்ப்பணித்த தருணங்களிலெல்லாம்
ஆண்டவர் என் கரங்களை கோர்த்து கொண்டு, வா மகனே, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் அவர் எனக்கு வெளிப்படுத்திய தருணங்களை என் வாழ்நாள் முழுவதும், இந்த உலகிலே வாழ்கின்ற நாட்கள் முடிவும் வரை அதை நான் ஒரு சாட்சியாக நான் இருப்பேன் என்று இந்த நேரத்தில் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் சகோதரனே, என் சகோதரியே, கடவுள் நம்மை ஒருபோதும் மறப்பதும் இல்லை, நம்மை மறுப்பதும் இல்லை. ஆனால் நமது விசுவாசம் எந்த அளவுக்கு ஆழமாய் இருக்கிறது, என்னுடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது எவ்வளவு உறுதியாய் இருக்கிறது, இதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த நாட்களிலே, ஆண்டவரே, நீர் என்னை மறப்பதில்லை, ஆனால் நான் மறவாமல் வாழ என் நம்பிக்கை இன்னும் உறுதிப்பட எனக்கு ஆற்றலை தா என்ற உணர்வோடு தொடர்ந்து இந்த நாட்களை நாம் செலவழிப்போம். ஆண்டவர் நம்மை மறவாதவர் என்பதனால் மகிழ்ச்சி அடைவோம். அப்பாவும் கையில் என்னை ஒப்படைக்கிறேன், உன் விருப்பம் போல் என்னில் செயலாற்றுமே. அப்பாவும் கையில் என்னை ஒப்படைக்கிறேன், உன் விருப்பம் போல் என்னில் செயலாற்றுமே. என்னென்ன செய்தாலும் நன்றி கூறுவேன், எதை எதை நீர் தந்தாலும் ஏற்றுக்கொள்வேன். எல்லாத்துக்கும் துதி பாட தயாராய் உள்ளேன், எல்லாத்துக்கும் துதி பாட தயாராய் உள்ளேன். எதையும் தாங்கும் இதயத்தை நீர் தந்தருள்வாயே, தந்தருள்வாயே, தந்தருள்வாயே. அப்பாவும் கையில் என்னை ஒப்படைக்கிறேன், உன் விருப்பம் போல் என்னில் செயலாற்றுமே. எதிலும் நின் திருவுளம் நிலைத்திட வேண்டும், என்னிலும் பல்லுயிரிலும் அது நிறைவுற வேண்டும். இந்த ஆசை ஒன்று மட்டும் எனக்கு போதுமே, இந்த ஆசை ஒன்று மட்டும் எனக்கு போதுமே. இதை தவிர வேறெதையும் வேண்டேன் இறைவா, வேண்டேன் இறைவா, வேண்டேன் இறைவா. அப்பாவும் கையில் என்னை ஒப்படைக்கிறேன், உன் விருப்பம் போல் என்னில் செயலாற்றுமே. இதோ எனது ஆன்மாவை கையளிக்கின்றேன், இனிய உனது கையில் வைத்து அர்ப்பணிக்கின்றேன். இதயத்து அன்பையெல்லாம் கூட்டி தருகின்றேன், இதயத்து அன்பையெல்லாம்
ஒப்படைக்கிறேன். உன் விருப்பம் போல் என்னில் செயலாற்றுமே. வாஞ்சை மிகு நின் கரத்தில் சரண் புகுந்திட்டேன். வானை விஞ்சும் அன்பில் இனி தயக்கமில்லையே. வரம்பற்ற நம்பிக்கையை உம்மில் வைத்திட்டேன். வரம்பற்ற நம்பிக்கையை உம்மில் வைத்திட்டேன். வரையற்ற அன்புழைத்த தந்தை நீ என்றோ, தந்தை நீ என்றோ, தந்தை நீ என்றோ. அப்பா உன் கையில் என்னை ஒப்படைக்கிறேன். உன் விருப்பம் போல் என்னில் செயலாற்றுமே. அப்பா உன் கையில் என்னை ஒப்படைக்கிறேன். உன் விருப்பம் போல் என்னில் செயலாற்றுமே. Praise the Lord. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. அன்பு நண்பர்களே, நம்மை ஒருபோதும் மறவாத இறைவனை நாம் புகழ்ந்து பாடினோம். நம்மை மறக்காத கடவுள் இவர். நாமும் மறக்காமல் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு ஒரே குடும்பமாக இணைந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு நாம் ஜெபிக்கலாமா? என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே இறைவா, ஒருபோதும் எங்களை நீர் மறப்பதில்லை. எங்களை மறப்பதற்கு உம்மால் முடியாது, தெரியவும் தெரியாது. ஆண்டவரே, அந்த அளவிற்கு எங்களை அதிகமாக அன்பு செய்கிறீர். பேரிரக்கம் கொண்டவராக இருக்கிறீர். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர். உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எப்படி எங்களை மறப்பதில்லையோ அதே போல நாங்களும் எப்பொழுதும் உம்மை மறவாமல் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல நாங்கள் உம்மை நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டக்கூடிய அருளையும் ஆற்றலையும் தாரும் ஆண்டவரே. பிறரை அன்பு செய்வதில், பிறருக்கு இரக்கம் காட்டுவதில், பிறரை மன்னிப்பதில், பகிர்ந்து கொடுப்பதில், ஆறுதல் மொழிகளை சொல்வதிலே ஆண்டவரே நாங்கள் என்றென்றும் உம்மை நினைத்து கொண்டிருக்கிறோம். உம்மை மறவாமல் இருக்கிறோம். உம்மை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில், இந்த நாளிலே இந்த துதி ஆராதனை நிகழ்வு வழியாக எங்களுக்கு உணர்த்தியதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருபோதும் எங்களை மறவாத இறைவா, உம்முடைய பிரசன்னத்தை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் வெளிப்படுத்தி காட்டி நீர் என்றும் வாழ்கிறீர், என்றென்றும் வாழ்கிறீர் என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உரக்கச் சொல்ல எங்களை தொடர்ந்து ஆசிர்வதியும், கரம் பிடித்து வழிநடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.